வணக்கம் விரைவா. வணக்கம் சகோதரர்களே, வணக்கம். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய சகோதரன் அப்துல் கலாம் தாத்தா, உங்களுடைய சகோதரனா? என் தம்பி, சாரி, என்னுடைய தம்பியா அண்ணனான்னு நான் குறிப்பிடுறதுக்கு நான் முடியாத நிலையில் இருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க தாத்தானா, நானும் அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் இரட்டை பிரிவுகள் என்று நான் கூறிக்கொண்டு வந்தேன் அல்லவா? அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கொள்கிறேன். எப்படி இரட்டை குழந்தைகள் என்றால், எனக்கும் அவருக்கும் ஒரே வயது. நாங்கள் இருவரும் சகோதரர்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அவர் என்ன பண்ணார், ஒரு முறை நான் சிறு வயதில் இருந்தேன், அப்போது அவரும் சிறு வயதில் தான் இருந்தார். எப்போது நாங்கள் ஒரே வயது உள்ளவர்கள் என்றால், நான் சிறுவனாக இருக்கும்போது அவரும் சிறுவனாக தான் இருந்தார். அப்போது டிவியெல்லாம் இல்லை, டிவியெல்லாம் இல்லை, ரேடியோ தான் இருந்துச்சு. அப்போ ஒரு முறை காலையில் ஒரு ரேடியோவை ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தேன். அப்போ என்னுடைய தம்பி, சாரி, என்னுடைய சகோதரன், தம்பி சொல்ல முடியாது, அண்ணன் சொல்ல முடியாது, 2 பேரும் ஒரே வயது, ஒரே நாளில் பிறந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே வயதுனாக்கா அதுதான் கணக்கு. அப்படி அவர் ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதை தெரிவித்து கொண்டிருந்தார். நான் கையை கட்டி கொண்டு வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி விஞ்ஞான வேதியியல் அல்லது சயின்ஸு, மற்றபடி ஆராய்ச்சி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். அதில் இந்த விருது அப்போது டெய்லி அவர் ரேடியோவில் ஒரு நியூஸ் சொல்லியிருப்பார், ஒரு கிளாஸ் நடத்திருப்பார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப்பில் தண்ணியை நிரப்பி விட்டு அந்த டெஸ்ட் டியூப்க்கு கீழே நெருப்பை மூட்டினால் டியூப்பில் அந்த டெஸ்ட் டியூப்புக்கு கீழே நெருப்பை மூட்டினால் மேலே ஐஸ் உருவாகும் அப்படின்ட்டு ஒரு விஞ்ஞானத்தை சொன்னார். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. என்ன சொன்னார், தண்ணி நெருப்பு வச்சு சூடு பண்ணாக்கா அது ஐஸ் கேண்டியாக மாறும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை சொன்னார். நான் என்ன பண்ணேன், அது எப்போதும் மனசிலே இருக்குது. இப்போது என்னடா அவன் மட்டும், என் தம்பி தானே, சகோதரன் தானே, அவன் சொல்கிறதுனால உன்னை தவறு இல்லை, சும்மா பேச்சுக்கே, என்னடா இவன் மட்டும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி தண்ணியை சூடு பண்ணாக்கா மேலே ஐஸ் தண்ணி கோல்ட் ஆகுது, தண்ணியை சூடு பண்ணாக்கா தண்ணி சூடு தான் ஆகணும். இவர் தண்ணியை சூடு பண்ணாக்கா டெஸ்ட் டியூப்பில் வச்சு மேலே ஐஸ் உருவாகும் அப்படின்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். நானும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் விடுவேலாம், என்னடா நீ சொல்லியிருக்கிற பார்த்தலான்னு சொல்லிட்டு நானும் அந்த ஒரு டெஸ்ட் டியூப்பில் தண்ணியை நிரப்பி அது கீழே ஒரு நெருப்பை ஒரு விளக்கை வைத்தேன், கேளில் வைத்தேன். அப்போது மேலே நான் அதை ஒரு தெர்மோமீட்டர் வீட்டில் இந்த குழந்தைங்களுக்கு ஜுரம் இருக்குதா பார்க்கறதுக்கு வாயில் இன்னும் 10வது ரீடிங் தெரியும்.
எவ்வளோ உஷ்ணங்குதுன்னு, ஃபீவர் இருக்குதுன்னு. அது ஒரு தெர்மாமீட்டர் இருந்துச்சு. அதை எடுத்து மேலே கபக்கு சொல்லிட்டேன் டெஸ்ட் டியூப்பில் சொல்லிவிட்டு கீழே அந்த நெருப்பை மூட்டி பார்த்த உடனே மேலே இருந்த டெம்பரேச்சரை விட லோ டெம்பரேச்சர் வந்துச்சு. அவர் அத்ததெல்லாம் வச்சுக்கினா ஐஸ் ஆகுதுன்னு சொன்னார். அப்போது பேசிக் சொன்னார், அவர் போதும் சொல்லிருந்தேன். அப்போது அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எனக்கு குறைஞ்சவனா? அதான் என்னுடைய சகோதரன் அப்படி தண்ணியை சூடு பண்ணக்கா மேலே ஐஸ்கிரீம் வந்துன்னு சொன்னார். நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு போதும், அவன் சொல்றதெல்லாம் போதும், இப்போ அவருக்கு வரலாம். அந்த அவருக்கு ஈக்குவலாக நானும் ஏன்னா ரெட்ட பிறவிகள். அவரை விஞ்ஞானத்தில் சயின்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறாரு. இப்போ நானும் அப்படி தான் சில கற்பனைகள், சில விஞ்ஞான ரீதியில் நான் எவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஓ, ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா தான் நான் சத்தா கேப் பிளேயர் சொல்கிறீங்கோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். சும்மா கதை கேளுங்க, அவ்வளோதான். அப்போது தண்ணியை சூடு பண்ணாக்கா அது ஐஸ் ஆகுதுன்னு சொன்னார். இப்போ நானும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லணும் சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 நாளுக்கு மேலே ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். அதை ஒரு வீடியோவில் கூட போட்டேன். நான் என்ன ஆராய்ச்சி பண்ணேனாக்கா, இந்த மாதிரி கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற அது தண்ணி டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் ஹாட்டாக்குற தண்ணியை அந்த டெஸ்ட் டியூப்பில் நிரப்பிட்டு இவர் என்ன பண்ணார், கீழே நெருப்பை மூட்டினார். நான் என்ன பண்ணேன், ஐஸ் கேண்டியை வச்சேன். நோட் த பாயிண்ட். டெஸ்ட் டியூப்பில் தண்ணி ரொப்பினார், நானும் டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் வார்மாக்குற தண்ணியை ரொப்பினேன். அவர் கோல்டாகிற தண்ணியை ரொப்பினார், நான் கொஞ்சம் வார்மாக்குற தண்ணியை அந்த டெஸ்ட் டியூப்பில் நிரப்பினேன். அவர் என்ன பண்ணார், அந்த டெஸ்ட் டியூப்புக்கு கீழே நெருப்பை மூட்டினார், சூடு பண்ணார். இந்த சூடு பண்ணது அவுட்புட் என்ன வந்துச்சு, ஐஸ்கிரீம் ஆச்சு. No, I don't need water. Lemon, okay, please give me. Oh, thank you, my dear. Okay. The grandson, he brought some lemon water. You can drink lemon water in the hall on a Sunday day. Okay, thank you. அப்புறம் விஷயத்துக்கு வரலாம். அவர் என்ன பண்ணார், கோல்டு வாட்டரை ஒரு டெஸ்ட் டியூப்பில் ரொப்பிட்டு கீழே நெருப்பை வச்சார். அது அவுட்புட் என்ன வந்துச்சு, ஐஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், இப்போ தான் 2 நாளுக்கு முன்னே நானும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். கொஞ்சம் வார்மாக இருக்கிற வாட்டரை அந்த டெஸ்ட் டியூப்பில் ரொப்பிட்டு அவர் நெருப்பை மூட்டினார் இல்லையா, நான் லோ டெம்பரேச்சர் பிலோ டெம்பரேச்சர் ஐஸை கீழே வச்சேன். அந்த டெஸ்ட் டியூப்பு கீழே நான் லோ டெம்பரேச்சர் அதாவது ஐஸை வச்சேன். அவர் நெருப்பை வச்சார், நான் ஐஸை வச்சேன். ஐஸை வச்சோன்னே என்ன ஆச்சு, இந்த ஐஸை வச்சோன்னே என்னாச்சு, அது டெஸ்ட் டியூப்பில் மேலே தண்ணி சூடு ஆச்சு. நோட் த பாயிண்ட். நான் அந்த டெஸ்ட் டியூப் கீழே ஐஸை வச்ச உடனே மேலே தண்ணி சூடாச்சு. எப்படி சொல்கிறீங்கனாக்கா, அதே தெர்மோமீட்டர் அந்த டெஸ்ட் டியூப்பில் தேங்க்யூ. வெரி டேஸ்டி. தேங்க்யூ. ஐ ட்ரிங்க் லேட்டர். ஓகே. நான் எங்கே விட்டேன், டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் வார்ம் வாட்டரை வச்சுட்டு அவர் நெருப்பை ஊட்டினார், நான் ஐஸை வச்சேன் கீழே. ஐஸை வச்சோடனே இந்த வார்ம் வாட்டர் வச்சுருந்தேன் இல்லையா, அது ஐஸை வச்சோடனே இந்த வாட்டர் ஹீட் ஆச்சு. கீழே ஐஸை வச்சோடனே வாட்டர் ஹீட் ஆச்சு. எப்படி என்னுடைய
தாத்தாவது எக்ஸ்பெரிமெண்ட் கதையை நல்லா கேளுங்க. அவர் டெஸ்ட் டியூப்பில் கோல்டு வாட்டரை வச்சுட்டு கீழே நெருப்பை வச்சார். அது டெஸ்ட் டியூப்பு கீழே அந்த தண்ணி சூடாகிட்டு, டெஸ்ட் டியூப்பில் தண்ணி சூடாகிட்டு மேலே வந்து ஐஸ் ஆச்சு. கீழே நெருப்பை வச்சோடனே டாப்பில் ஐஸ் ஆச்சு. இப்படியா பண்ணுற சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதே டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் வார்மாக இருக்கிற தண்ணியை ஃபில்லப் பண்ணிவிட்டு அவர் நெருப்பை வச்சார். நான் அந்த டெஸ்ட் டியூப் கீழே ஐஸை வச்சேன். இந்த ஐஸை வச்சோடனே இந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கிற மேலே பொசிஷனில் வந்து தண்ணி சூடாச்சு. நான் தாத்தா நீங்கள் கீழே ஐஸை வச்சு தண்ணி சூடாச்சுன்றீங்களே. எஸ் சொல்கிறாங்களே, அவர் சொல்கிறது மட்டும் பரவாயில்லையா தாத்தா? பையவா சொல்கிறீங்க? எஸ், போன வீடியோவில் ஒரு 2-3 வீடியோ போட்டுட்டேன். அந்த வார்மாக இருக்கிற தண்ணி கீழே நான் ஐஸை வச்சேன். ஐஸை வச்சோடனே இந்த தண்ணி மேலே வந்து அது சூடாச்சு. என்ன தாத்தா, ஐஸை வச்சாக்கா தண்ணி சூடாச்சா? எஸ் சொல்லுங்களே, இது என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நான் இதோட நிறுத்திக்கிறேன். பாய். இதற்கு மேலே ஏதாவது சொல்ல வேண்டுமே என்றால், உங்களுடைய கேள்வி ஏதாவது வந்தால் அதற்கு நான் விளக்கம் கொடுக்க நான் தயார். எவர் ரெடி. இல்லை தாத்தா, எவர் ரெடி பேட்டரி சொல்கிறீங்களா? இல்லை, அந்த அப்படி அங்கே சொல்கிறாங்கல்ல, ஏடிஎம் அட் எனி டைம் மணி. ஏடிஎம்னா என்ன? ஏ ஃபார் அட் டி நகா ஏடி எனி டைம் மணி ஏடிஎம். அந்த மாதிரி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ஐ ஆம் எவர் ரெடி. பாய்.